வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அக்டோபர் 15ஆம் தேதி ஒரு முக்கியமான ஒரு தினம். அதாவது மார்ச் 8 பெண்கள் தினம் என்று நாம் கொண்டாடுகிறோம். அது உங்கள் அனைவருக்குமே அது தெரியும். ஆனால் நாம் எல்லா பெண்களையும், எல்லா பெண்களுடைய பிரச்சனையையும் நாம் ஒரே மாதிரி அணுக முடியுமா, அல்லது பெண்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் அவற்றை நாம் ஒரே மாதிரி காண முடியுமா என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஏனென்றால் பெண்களில் வசதி படைத்த பெண்கள் இருக்கிறார்கள், வசதியற்ற பெண்கள் இருக்கிறார்கள், நகர்ப்புறத்தில் வாழக்கூடிய பெண்கள், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், படித்த பெண்கள், அதே போல் கல்வியை அறிவற்ற சூழலில் வளரக்கூடிய பெண்கள், இப்படி பலவிதமான ஒரு நிலைகளில் பெண்கள் இருக்கிறார்கள். பொதுவாக பெண்கள் தினம் என்பது உழைக்கும் மகளிர் தினம் என்று பொதுவாக மார்ச் 8ஆம் தேதி அழைக்கப்படுகிறது. ஆனால் இன்னொரு தினமும் சர்வதேச அளவில் பெண்களுக்காக இருப்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், இருக்கிறது. அதுதான் இன்றைய தினம். இந்த அக்டோபர் 15ஆம் தேதி கிராமப்புற பெண்களுக்கான தினமாக ஐநா மன்றம் அறிவித்து 2007ஆம் ஆண்டு முதல் இந்த தினம் பின்பற்றப்பட்டு வருகிறது. கிராமப்புற பெண்களினுடைய தினம் என்று வருகிற போது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம், வளர்ச்சி மற்றும் அதனுடைய வளங்கள் இவற்றை பாதுகாப்பதில் கிராமப்புற பெண்களினுடைய மிக முதன்மையான நோக்கு அல்லது அவர்களுடைய பங்களிப்பு என்பது என்ன என்பதை இந்த தினத்தில் நாம் நினைவு கூறுவது மிக மிக முக்கியம். முக்கியமாக வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் கிராமப்புற பெண்கள் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்துகிறார்கள். அதேபோல் மண்வள பாதுகாப்பு, காடுகள் பாதுகாப்பு போன்றவற்றிலும் பெண்கள் மிகப்பெரிய அளவிற்கு இந்த வேளாண்மை மற்றும் இயற்கை வளத்தை பாதுகாத்தல், அவற்றை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் பெண்களினுடைய உழைப்பு என்பது பிரதானமாக இருக்கிறது. பெண் தொழிலாளிகள் அந்த அளவிற்கு ஒரு இயற்கை சார்ந்த அந்த நிலப்பரப்புகளில் தங்கள் பணிகளை ஆற்றுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதோடு சேர்த்து நாம் இன்னொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும். அதாவது குழந்தை வளர்ப்பு அல்லது வீட்டு பராமரிப்பு, வீட்டு வேலைகள் என்பதிலும் கிராமப்புற பெண்களினுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அந்த வகையில் ஒரு இரட்டை ஒரு வேலை சுமையை பெண்கள் சுமக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதே சமயத்தில் கிராமப்புற பெண்களினுடைய பிரச்சனைகள், சவால்கள் என்ன என்று பார்க்கிற போது பல இடங்களில் அவர்களுக்கு நியாயமான ஊதியம் கிடைப்பதில்லை என்கிற ஒரு புகார் இருக்கிறது. அதாவது ஆண் ஊழியர்களுடைய பெண் ஊழியர்கள் குறைவாகவே இந்த வேலைகளில் ஊதியம் அளிக்கப்படுகிறார்கள். இன்னொன்று ஆரோக்கியம். நிறைய கிராமப்புற பெண்களினுடைய ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்ச்சியும் அக்கறையும் பெண்களை பாதுகாப்பது குறித்த ஒரு உணர்வும் கிராமப்புறங்களில் மிக குறைவாகவே இருக்கிறது என்பதையும் பல ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இளம் வயது திருமணங்கள் என்பவை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு கிராமங்களில் இருக்கின்றன. இது எல்லாமே பெண்களினுடைய ஆரோக்கியத்தையும் உடல் மனநல ஆரோக்கியத்தை சீர்குலைப்பதாகவும் அவர்களுடைய வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவிப்பதாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொன்று வறுமையும் பாலியல் கொடுமைகளும் ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்களை விட கிராமப்புற பெண்களிடம் அதிகமாக காணப்படுவதையும் சுட்டிக்காட்டுகிறார்கள். அவர்கள் எளிதில் பாலியல் வன்முறைக்கு இலக்காகிறவர்களாக இருக்கிறார்கள். வறுமை என்பது கிராமப்புறங்களில் அந்த வறுமையினுடைய பாதிப்பு மிகப்பெரிய அளவு கிராமப்புற பெண்களை பாதிக்கிறது என்பதையும் பலரும் சுட்டிக்காட்டுகிறார்கள். இதிலிருந்து மீள்வதற்காகத்தான் பல திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. முக்கியமாக மகளிர் சுய உதவிக்குழுக்களின் மூலமாக விமன் எம்பவர்மெண்ட் என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் பரவலாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதேபோல் 100 நாள் வேலை திட்டம் போன்றவற்றின் மூலமாக பெண்களிடையே வறுமையை ஒழிப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மகளிர் உரிமை தொகை போன்றவற்றின் மூலமாக அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அளிப்பது, அதே போல் கல்லூரி மாணவிகளுக்கு அந்த பணம் செலுத்தக்கூடிய திட்டம், அதாவது அவர்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுப்பது, விடியல் பேருந்து, இலவச பேருந்து பயண திட்டம் என்பதெல்லாம் இதில் பெரும்பாலும் பயனடையக்கூடியவர்கள் கிராமப்புற பெண்களாக இருக்கிறார்கள். கிராமப்புற பெண்களினுடைய அந்த நிலையை உயர்த்துவதற்காக மிகப்பெரிய முன்னெடுப்புகள் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படுகின்றன. அப்படி பார்க்கிற போது நாம் இன்றைக்கு கிராமப்புற பெண்களினுடைய பிரச்சனைகள், அவர்களுக்கான தீர்வுகள் குறித்து இந்த நாளில் நாம் மிக விரிவாக சிந்திப்போம். மேலும் அவர்களுக்கான தீர்வுகளை நாடுவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பல நாள்களை இதற்கான உலக நாள் என்று குறிப்பது ஐக்கிய நாடுகளின் அவையினுடைய பழக்கம். இது பெற்றோர் தினம், இது மகளிர் உரிமை நாள், இது காதலர் தினம் என்று குறித்திருப்பதைப் போல பல்வேறு நாள்கள் உலக அளவிலே குறிக்கப்படுகின்றன.
ஆனால் மிக வியப்பாக அக்டோபர் 15ஆம் நாளை உலக கைகழுவும் நாள் என்று குறித்திருக்கிறார்கள். இன்டர்நேஷனல் ஹேண்ட் வாஷிங் டே என்பது அதற்கு பெயர். அதை பார்த்தபோது எனக்கு வியப்பாக இருந்தது. கை கழுவுவதற்கு ஒரு நாள் வைக்க வேண்டுமா? மனித உரிமைகளுக்காக ஒரு நாள் என்பது சரி, மகளிருக்காக ஒரு நாள் என்பது சரி, இப்படி பல்வேறு நாள்கள் இருக்கின்றன. ஆனால் கை கழுவுவதற்கு ஒரு உலக கை கழுவும் நாள் என்று மற்ற நாடுகளிலெல்லாம் மனிதர்கள் கை கழுவுவதில்லையா? எதற்காக என்று ஒரு கேள்வி எழுந்தது. ஒருவேளை கோவிட் வந்ததற்கு பிறகு இப்படி ஒரு நாளை அவர்கள் நியமித்திருப்பார்களோ என்றும் கருத தோன்றியது. காரணம், நாம் இந்த கொரோனா என்கிற அந்த தொற்று கிருமி பரவிய காலத்தில் உலகம் முழுவதும் எங்கே பார்த்தாலும் கை கழுவிக்கொண்டே இருந்தார்கள். கை கழுவுவதற்கென்றே பல வகுப்புகள் நடத்தப்பட்டன. அந்த தொற்று கிருமி அந்த கைகளின் வழியாக உள்ளே போய்விடக்கூடாது என்பதற்காக கை கழுவுதலும் முகத்தை மறைத்து கொள்ளுகிற முகமூடியும் 2020 மார்ச் மாதம் தொடங்கி 21 டிசம்பர் வரையில் ஏறத்தாழ தொடர்ந்தது. ஆனால் இந்த உலக கை கழுவும் நாள் என்பதை 2020 இல்லை, 2008 அப்படி குறித்திருக்கிறார்கள். எனவே அதற்கான காரணம் வேறு. இயல்பாக கிருமிகள் கைகளிலிருந்து தான் உள்ளே போகின்றன என்பதால் ஒரு சுகாதார ஒரு முன் அறிவிப்பாக அந்த நாள் சொல்லப்பட்டிருக்கலாம். ஒரு வாய்ப்பாக நாம் அதனை சரியாக பின்பற்றி இருந்தால் கொரோனாவை வராமல் கூட போயிருக்கும் என்றும் தோன்றுகிறது. இது ஒரு பக்கம். நாம் இதனை இன்னொரு விதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். உலக கை கழுவும் நாள் என்று சொன்னால், கை கழுவுதல் என்பது தமிழில் இயல்பாக ஒரு மரபு தொடர். அவனை கை கழுவி விட்டேன், அவளை முற்றுமாக தலைமொழிகி விட்டேன் என்றெல்லாம் சொல்லுவதற்கு நம்முடைய மொழி மரபில் என்ன பொருள் என்றால், உறவை முற்றிலுமாக பிரித்து கொண்டு விட்டேன், இனிமேல் அவனுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை என்றால் கை கழுவி விட்டேன் என்று நாம் சொல்லுகிறோம். அப்படி தனி மனிதர்களை கை கழுவுவது, தனி மனிதர்களை வெறுத்து தலைமுழுகுவது என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இந்த உலக கை கழுவும் நாளை நாம் இன்னொரு விதமாக எடுத்துக்கொள்ளலாம். எல்லா மனிதர்களிடமும் குறைகள் இருக்கின்றன, தவறான பழக்கங்கள் இருக்கின்றன. இந்த அக்டோபர் 15 ஓர் உறுதி எடுத்துக்கொள்ளலாம். புகைப்பிடிக்கிற பழக்கம் உடையவர்கள், மது அருந்தும் பழக்கம் உடையவர்கள், வேறு பிற குறைகள், குற்றங்கள், தவறான பழக்கங்கள் உடையவர்கள் இன்று முதல் அதை கைகழுவி விடுவது என்று முடிவெடுத்தால் நம்முடைய மொழி மரபில் கை கழுவுதல் என்பது பொருந்தும். உலக கை கழுவும் நாளில் நம்மிடம் இருக்கும் ஏதேனும் ஒரு கெட்ட பழக்கத்தை கை கழுவி விடுவது என்று முடிவெடுக்கலாம் என்று தோன்றுகிறது. ஒரு வைதீக மரபில் இந்துக்களிடம் ஒரு பழக்கம் உண்டு. காசிக்கு போனால் போய்விட்டு வருகிற போது ஏதேனும் ஓரிரு பழக்கங்களை அல்லது தங்களுக்கு பிடித்த ஓரிரு உணவு வகைகளை காசியிலே விட்டு வந்து விட்டேன் என்பார்கள். இந்த படம் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். காசிக்கு போன போது விட்டு வந்து விட்டேன், இனி நான் வாழ்வில் தொடுவதில்லை என்பார்கள். அது எதை விட வேண்டும் என்றால் மிகவும் பிடித்தமானவைகளை விட வேண்டும். பிடிக்காதவைகளை அங்கே போய் விட்டு வர வேண்டாம். ஏன் பிடித்தமானவைகளை விட வேண்டும் என்றால் வாழ்வில் ஒரு பற்றுதலிலிருந்து விலகுவது. வாழ்க்கை முழுவதும் நமக்கு ஒரு பற்றுதல் இருக்கும். எங்கே கூடுதலாக பற்றுதல் இருக்கிறதோ அங்கே இருந்து நம் மனத்தை எடுத்து விடுவது என்பதற்காக அந்த பழக்கம் அங்கே வந்திருக்கலாம். நாம் நல்லவைகளை விட வேண்டாம், தீயவைகளை கைகழுவி விடலாம். அதற்கு இந்த உலக கைகழுவும் நாளை எல்லோரும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. இது அனைவருக்கும் பொருந்தும். இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம் மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்,
இரண்டாவது, நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். இரண்டாவது, அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது, சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம். அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம். அறியாமை. இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுது தான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க? ரெண்டாவது, இந்த சூழலில் நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்று பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் சரி. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாமா, அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது? 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது? பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது? டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும் என்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது? இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது? இப்படி குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும். மாணவர்களே, கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வது எப்படி?
சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவர் அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ், அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.